குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். போன கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம்னா எக்ஸசைஸ் 4.2 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக வந்து என்ன பார்த்தோம்னா ஆங்கிள் பைசெக்டார் தீரமும் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தீரமும் பேஸ் பண்ணி வந்து சம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக என்ன பார்த்தோம்னா பித்தாகரஸ் தீரம், இது சின்ன கிளாஸ்லேருந்தே பார்த்துருப்போம் பித்தாகரஸ் தீரம் அப்படின்ட்டு. அந்த தீரம் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக வந்து சம் போடுவோம். இப்போ முதல்ல இந்த பித்தாகரஸ் தீரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்காங்க. இப்போ பித்தாகரஸ் தீரம் தான் கொடுத்துருவாங்க. பித்தாகரஸ் தீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு கொஷின் எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தீரத்துக்கு, அதுக்கப்புறம் ப்ரூஃபு. இந்த ப்ரூஃபில் வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, நாம் என்ன ப்ரூஃப் பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த டயக்ராம் இதெல்லாமே போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் எழுதணும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதினாவே 2 மார்க். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அதாவது இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருப்பாங்க. இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆன் தி ஹைஃபட்டேனியஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆன் அதர் டூ சைட்ஸ். ஸ்கொயர்ஸ் ஆன் தி அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா, நமக்கு பித்தாகரஸ் தியரம்னா என்னென்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில், இப்போ இதுதான் ரைட் ஆங்கிள் டயக்ராம் கொடுத்துருக்கும் போதே இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் 90 டிகிரி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் த ஸ்கொயர் ஆன் தி ஹைஃபட்டேனியஸ். ஹைஃபட்டேனியஸ்னால் என்னென்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ட்ரிக்னாமெட்ரியில் 90க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், அதுதான் ஹைஃபட்டேனியஸ். அப்போ பிசி தான் ஹைஃபட்டேனியஸ். அப்போ ஸ்கொயர் ஆன் தி ஹைஃபட்டேனியஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். மற்ற ரெண்டு சைடு என்ன, ஏபி ஒன்று ஏசி ஒன்று. அப்போ பிசி ஸ்கொயர் ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். அது தான் இங்கே ப்ரூஃபில் எழுதியிருப்பாங்க. இதுதான் பித்தாகரஸ் தியரம். அதாவது ஸ்கொயர் ஆஃப் தி ஹைஃபட்டேனியஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுதான் வந்து நமக்கு பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதணும் முதல். இப்போ ப்ரூஃபில் பாருங்கள், கிவன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து ஏ வந்து 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், ஸ்கொயர் ஆன் தி ஹைஃபட்டேனியஸ்னால் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆன் தி அதர் டூ சைட்ஸ்னால் மற்ற ரெண்டு சைடும் ஏபி ஏசி. இப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் சம்மன்னா ஆட் பண்ணிக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கணும், ஏடிங்கிற ஒரு லைன் பர்பண்டிகுலரில் இருக்கிற மாதிரி பிசிக்கு போட்டிருக்கோம். இதுதான் வந்து நமக்கு பித்தாகரஸ் தீரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட்டு ரீசன் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ஏபிடி. இப்போ ஏபிசி இந்த ட்ரையாங்கிளும், அடுத்தது என்ன, அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க ஏபிடி, இந்த ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிறோம். சொன்னது புரியுதா இல்லையா, இந்த ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இப்போ கவனிங்க, அதாவது என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசினா இப்போ ஏபி வந்து பேஸில் எடுத்துக்கலாம். ஏபிசினா ஏபியை வந்து பேஸில் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே சி மேலே இருக்குது, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ ஏபிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து 90 டிகிரி. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கணுமா, இது இப்படி இருக்குது. புரியுதா இல்லையா, அதாவது என்னென்னா நமக்கு வந்து இது ஏ, இது டி, இது பி. இப்போ இதில் இது வந்து 90 டிகிரி. புரியுதா இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, பி இஸ் காமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, அப்போ காமன். அடுத்தது பிஏசி இது 90 டிகிரி. அதே மாதிரி பிடிஏ இதுவும் 90, இதுவும் 90 டிகிரி, இதுவும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் தேர்ட் ஆங்கிள் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்னென்னு சொல்லிடலாம், சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர், ட்ரையாங்கிள் ஏபிடி. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம், கரஸ்பாண்டிங் சைடை வந்து ரேஷியோவில் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சைடை ரேஷியோவில் எழுதுகிறப்ப இங்கே பேஸில் என்ன இருக்குது, ஏபியா. இப்போ ஏபி இதோட இங்கே என்ன இருக்குது, பிடி. அதே மாதிரி இங்கே வந்து அடுத்தது என்ன, நமக்கு
இங்கே என்ன நமக்கு இது ஆப்போசிட் சைடு பிசி டிவைடட் பை இது 90க்கு ஆப்போசிட்டில் ஏபி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன சைடு ஏசி டிவைடட் பை இது என்ன சைடு இது 90 டிகிரி, இது 90 டிகிரி ஏசினா இங்கே 90 டிகிரி என்ன ஏடி. இப்போ நமக்கு ஏபி ஸ்கொயர் வர மாதிரி இருந்ததுன்னா அப்போ இதை ரெண்டையும் எடுத்துட்டோம்னா இது மல்டிப்ளை பண்ண ஏபி ஸ்கொயர் வந்துடும். அதனால் என்ன பண்ணிக்கிறோம் இதை ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறோம். புரியுதில்லை, 3 சைடோட ரேஷியோ ஈக்குவல், அப்போ அதை ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா இல்லையா? இங்கே அதை தான் எழுதியிருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதை மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. அதாவது ஏபி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏபி. இப்போ இந்த ஏபி டிவைடட் பை பிடி, ஏபி டிவைடட் பை பிடி ஈக்குவல் டு அடுத்தது என்ன இருக்குது பிசி டிவைடட் பை ஏபி. இப்போ ஏபின்னு மல்டிப்ளை வந்துடும். அப்போ ஏபி ஆல்ரெடி இருக்குனால ஏபி இன்ட்டு ஏபினா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி. அதான் வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்திருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துருப்பாங்க. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்காங்க. இது ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சு. இந்த 2 ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிறப்ப அடுத்தது நெக்ஸ்ட்டு கவனிங்க. அடுத்து செகண்ட் ஒன் ஏபிசி. செகண்ட் ஒனில் என்ன எடுத்துக்கிறேன், என்ன கம்பேர் பண்ணுறோம்னா ஏபிசி ட்ரையாங்கிளையும் ஏடிசிடி. இங்கே பார்த்தீங்கன்னா ரீசனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பி இஸ் காமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி பிஏசி ஈக்குவல் டு டிபி 90 டிகிரின்னு சொல்லியிருப்பாங்க. ரீசனே அதே தான், கிவன் பிஏசி 90 டிகிரி அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஇ 90 டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்போ சிமிலர்னால எதை பற்றி 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கனால இந்த என்னன்னு சொல்லுவோம் ஏ சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அதனோட ரீசனில் எழுதிடணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துரும். இன்னும் புரியுதா இல்லையா? அதாவது ஏபிசி ஏடிசி, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கவனிங்க, இதே மாதிரி தான். இப்போ இந்த ட்ரையாங்கிளை அப்படியே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ ஃபஸ்ட்டு ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இப்போ பேஸில் ஏபி தான் இருக்கும், இப்படி இருக்கும். அதாவது ஏபிசி இதில் ஏ வந்து 90. அடுத்து பார்த்திங்கன்னா பிடிசி. இப்போ கவனிக்கணும், பிடிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்து, அதாவது பிடிசி. அடுத்த ட்ரையாங்கிள் என்ன ஏடிசி. ஏடிசின்னா இந்த ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிறப்ப இதையே 90 ஆல்ரெடி இந்த ட்ரையாங்கிளுக்கு இது 90 எடுத்துகிட்டா இதை தான் எடுத்துக்கணும். அப்போ பேஸில் வந்து என்ன வரும் நமக்கு, இந்த ஏடி தான் பேஸில் வரணும், இந்த சி வந்து இதில் வரணும். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது என்ன இப்படி இருக்கும் ட்ரையாங்கிள். அதாவது ஏபிசி. அடுத்தது இதை வந்து இது பேஸில் போட்டோம்னா அதாவது ஏடி இங்கே சி, இதுக்கு இது 90 டிகிரி, இங்கே இது 90 டிகிரி. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் பார்த்தோம்னா இப்போ கவனிங்க, இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சி ஆங்கிள் இருக்கா, அதனால தான் வந்து என்ன சி வந்து காமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஏசி இதுவும் ஏடிசி இதுவும் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 2 இதுவுமே எத்தனை டிகிரி 90 டிகிரி. அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் என்னென்னு சொல்லுவோம் சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ இந்த 2 என்னென்னு சொல்லுவோம், இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் ஏடிசி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா அப்போ கரஸ்பாண்டிங் சைடை ரேஷியோ எழுதலாமா? அப்போ கரஸ்பாண்டிங் சைடு எழுதுனா என்ன வந்துடும், இங்கே பேஸில் என்ன இருக்குது ஏபியா, இப்போ ஏபி டிவைடட் பை ஏடி. அடுத்தது இங்கே என்ன வரும் பிசி டிவைடட் பை ஏசி. இங்கே வந்து என்னது பிசி, இங்கே வந்து ஏசி. அடுத்தது பார்த்தோம்னா இங்கே வந்து என்ன ஏசி டிவைடட் பை டிசி, ஏசி டிவைடட் பை டிசி அப்படின்னு வந்து இதை எழுதிட்டோம்னா நமக்கு ஏசி ஸ்கொயர் தான் வேணும். அதனால் என்ன இங்கே இதில் ஏபி ஸ்கொயர் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஏசி பிசி பை ஏசின்னு இருக்குது, இங்கே ஏசி பை பிடின்னு. அப்போ இதை ரெண்டையும் எடுத்துக்கலாமா, அதை தான் இங்கே எடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது பார்த்தோம்னா இந்த 2 ட்ரையாங்கிளையும் பாருங்கள், சி வந்து காமன், பிஏசி ஈக்குவல் டு ஏடிசி 90 டிகிரி. அதனால் அந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்ம என்ன சிமிலர்னு சொல்லிடுவோம். அப்போ அதை தான் எழுதியிருப்பாங்க பிசி பை ஏசி, ஏசி பை டிசி.
அப்படின்னு எழுதியிருப்பேன். இன்னொரு சைடை விட்டுரு. நம்ம 3ல் ஏதாவது 2 எடுத்துக்கலாம். அதாவது இந்த 2யும் எடுத்துக்கிட்டோம். பிசி பை ஏசி, ஏசி பை டிசி. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இப்போ கவனிங்க, இதில் என்ன இருக்குது நமக்கு? பிசி பை ஏசி ஈக்குவல் டு ஏசி பை டிசி அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த டிசி இங்கே வந்துடும், ஏசி இங்கே வந்துடும். மல்டிப்ளை பண்ணால் ஏசி இன்ட்டு ஏசினா வந்துடும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி அப்படின்னு வந்துடும். அப்போ அதுதான் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துருக்கோம். அதுதான் எடுத்துருக்காங்களா இல்லையா? வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, அதாவது ஏபிசி இந்த ட்ரையாங்கிளையும் ஏடிபி இதையும் எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறோம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடின்னு சிமிலர் அப்படின்னு எடுத்துகிட்டு, அடுத்ததில் பார்த்தோம்னா இந்த ஏபிசி இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டு ஏடிசி இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறோம். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது பார்த்தோம்னா இப்போ 2 ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறோம். ஆட் 1 and 2, அதாவது ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணுறோம். அதாவது ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், இங்கே கவனிக்கணும். ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடோட ஆட் பண்ணணும், ரைட் சைடோட ஆட் பண்ணணும். அதுதான் முக்கியம். இப்போ லெஃப்ட் சைடில் இங்கே என்ன இருக்குது? ஏபி ஸ்கொயர் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும் நமக்கு? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு வருங்க. ரைட் சைடு என்ன இருக்குது? பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் பிசி இன்ட்டு டிசி. இப்போ இந்த ரெண்டுலேயுமே பிசி இருக்கா இல்லையா? அப்போ பிசியை காமனாக வெளியே எடுத்துருங்க. இப்போ மீதி என்ன இருக்கும்? பிடி ப்ளஸ் டிசி அப்படின்னு இருக்கும். பிடி ப்ளஸ் டிசி அதை தான் எழுதிருப்போம். பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் டிசி. இப்போ கவனிக்கணும், பிடி ப்ளஸ் டிசி, அதாவது பிடி ப்ளஸ் டிசி இதை வந்து என்னென்னு எழுதிக்கலாம்? பிசின்னே எழுதிக்கலாமா? பிடி டிசி ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலர்? பிசிக்கு ஈக்குவலர். அதனால் என்னென்னு எழுதிக்கலாம்? பிசின்னே எழுதிக்கலாம் அதுக்கு பதிலாக. அப்போ என்ன வந்துடும்? பிசி இன்ட்டு பிசின்னா பிசி ஸ்கொயர். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அப்போ இதுதான் வந்து நமக்கு பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அதாவது ஸ்கொயர் ஆஃப் ஆன் தி ஹைபோடெனியஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆன் தி அதர் 2 சைட்ஸ். மற்ற 2 சைடையும் இப்போ பார்த்தோம்னா அதுதான் அதனோட மீனிங். அதாவது ஹைபோடெனியஸ்னால் பிசி தான். இப்போ ஸ்கொயர் ஆன் தி பிசி அப்படின்னா என்ன வந்துடும்? பிசி ஸ்கொயர். சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆன் த அதர் 2 சைட்ஸ். அதர் 2 சைட்ஸ்னால் ஏபிஏசி. ஸ்கொயர் ஆன் தி சம்னா இப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இப்போ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ப்ரூவ் பண்ணிடுச்சு. வேறு ஒன்றுமே கிடையாது இதில். இந்த தீரத்தில் பித்தாகரஸ் தியரம்னா இதுதான். பித்தாகரஸ் தியரம்னாவே அதுதான். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபோடெனியஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? மற்ற 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருந்தால் அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா அதை தான் வந்து இதை ப்ரூவ் பண்ணி காமிச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிட்டு சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்தது ஏபிசியும் இன்னொரு சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். இந்த 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணாவே நமக்கு அந்த ரிசல்ட் வந்துடும். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இதுதான் வந்து நமக்கு பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு. கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம்னா அதை தெரிஞ்சு வச்சாங்க போதும், அவ்வளோதான். If the square of the longest side of a triangle is equal to the sum of the square of the other 2 sides, then the triangle is a right angle. அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் வந்து லாங்கஸ்ட் சைடு அப்படின்னா என்ன? அதாவது பெரிய சைடை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவல்னா மற்ற 2 சின்ன சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கிள் வந்து என்னவாக தான் இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் பித்தாகரஸ் தியரமே ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ லாங்கஸ்ட் சைடை ஸ்கொயர் பண்ணி மற்ற 2 சின்ன சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த ட்ரையாங்கிள் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். இதுதான் வந்து நமக்கு பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் வந்து இப்போ 3 தியரம் பார்த்துருவோம். பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம், பித்தாகரஸ் தியரம். இந்த 3 தியரத்தில் ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான. ஓகே, நாளைக்கு என்ன ஹோம் ஒர்க்குனா இந்த தியரத்தை கிளியராக கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிவிட்டு படிச்சுட்டு நீட்டாக எழுதி அனுப்பணும். இதுதான் வந்து நாளைக்கு ஹோம் ஒர்க்கு. ஓகே, இந்த தியரம் தெரிஞ்சால் தான் இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம் சம்மே பண்ணுவோம். அதனால் இந்த தியரத்தை தரவாக படிச்சுட்டு எழுதி காட்டணும். அப்புறம் அடுத்த கிளாஸ்லேருந்து சம்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.